ஒவ்வொரு காலத்திலும் ஒரு படம் மட்டுமல்ல, ஒரு திருவிழா போல எதிர்பார்க்கப்படும் சில சினிமாக்கள் இருக்கும். அப்படித்தான் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் படம் பராசக்தி. சுதா கங்காரு இயக்கத்தில் நம் எல்லோரின் புன்னகை ஹீரோ, பன்முக திறமை கொண்ட சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரும் இந்த படம் ஆரம்ப அறிவிப்பிலிருந்து ரசிகர்களிடம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. சிவகார்த்திகேயன் சாதாரணமாக ஒரு நகைச்சுவை ஹீரோவாகத்தான் தொடங்கினார். ஆனால் இப்போது அவர் தனது தேர்வுகளால், கதையாடல்களால் ரசிகர்களின் மனசுக்குள் சீரியஸ் நடிகர் என்ற முத்திரையையும் பதித்துள்ளார். அந்த பாதையை இன்னும் வலுப்படுத்த போகும் அடுத்த பெரிய படைப்பு தான் பராசக்தி என்று சொல்லலாம். அதிலும் இந்த படத்தில் இருக்கும் பெரிய சஸ்பென்ஸ் மற்றும் அதிர்ச்சி என்னவென்றால், ஜெயம் ரவி வில்லன் அவதாரமாக நடித்துள்ளார். ஹீரோவாக மட்டுமே தெரிந்த ரவி இப்போது முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் நடிக்கிறார். அவரது வில்லன் வேடம் கதைக்கு பெரிய பேக் போனாக இருக்கும் என்று படக்குழு கூறியுள்ளது. ரசிகர்களும் ஜெயம் ரவி ஹீரோவாக இருந்தால் இப்படித்தான், ஆனால் வில்லனாக இருந்தால் என்ற சுவாரஸ்ய கேள்விகளோடு காத்திருக்கிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து அதர்வா. அவர் எப்போதுமே கதையை தேர்ந்தெடுக்கும் விதத்தில் தனித்துவம் காட்டுபவர். அவருடைய கேரக்டர் பராசக்தியில் முக்கிய திருப்பத்தை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதோடு இளம் நடிகை ஸ்ரீலீலா தமிழ் சினிமாவில் தனது இடத்தை வலுப்படுத்தும் வகையில் ஒரு பிரஷான முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இப்படத்தில் இன்னொரு சிறப்பு உள்ளதாம், அதுதான் பேசியல் ஜோசப். மலையாள சினிமாவில் ஒரு திறமையான இயக்குனரும் நடிகருமான பேசியல் தமிழ் ரசிகர்களுக்கு புதிய முகமாக வருகிறார். அவருடைய கதாபாத்திரம் படத்தில் தனி இம்பாக்ட் ஏற்படுத்தும் என்று இன்சைடர்ஸ் கூறுகிறார்கள். தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மிக பெரிய பட்ஜெட்டில் எந்த குறையும் இல்லாமல் சர்வதேச தரத்தில் இந்த படத்தை உருவாக்கி வருகிறார். செட் டிசைன்ஸ், லொகேஷன்ஸ், ஆடம்பரங்கள் ஒவ்வொன்றிலும் ஹாலிவுட் ஸ்டைல் பார்ப்பது போல் இருக்கும் என்கிறார்கள். சமீபத்தில் வெளிவந்த மேக்கிங் வீடியோ ரசிகர்களிடம் பெரும் வைரலாக மாறிவிட்டது. அங்கே சிவகார்த்திகேயன் இன்டென்ஸ் லுக்ஸ், ஜெயம் ரவியின் ரக்டு மேக் ஓவர், அதர்வாவின் ஸ்டைல், ஸ்ரீலீலாவின் காட்சிகள் இவையெல்லாம் சில வினாடிகள் வந்தாலும் ரசிகர்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைரலாக்கி வருகிறார்கள். அதோடு சுதா கங்காரு இயக்கும் விதம் என்றாலே ஒரு சாதாரணமான காட்சியும் உணர்ச்சியால் நிரம்பி அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் சக்தி இருக்கிறது. சூரரை போற்று படத்தில் நாம் அதை பார்த்துவிட்டோம். இப்போது பராசக்தியில் அது இன்னும் பல மடங்கு இருக்கும் என ரசிகர்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார்கள். இப்படம் வெளியாகும் தேதியும் படக்குழு வெளியிட்டு விட்டார்கள். அடுத்த ஆண்டு பொங்கல் திருவிழா. தமிழ்நாட்டில் பொங்கல் என்பது விவசாயிகளின் திருவிழா மட்டுமல்ல, பாக்ஸ் ஆபீஸ் திருவிழாவும் கூட. அந்த நேரத்தில் பெரிய படங்கள் போட்டியிட்டு வரும். அப்போது வெளிவரும் பராசக்தி பாக்ஸ் ஆபீஸில் கலக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் ஏற்கனவே சமூக ஊடகங்களில் #பராசக்தி என்று ட்ரெண்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜெயம் ரவியின் வில்லன் வேடம் தான் ஹைலைட் என்கிறார்கள் சிலர். அதே சமயம் சுதா கங்காரு சிவகார்த்திகேயன் கூட்டணி தான் நெக்ஸ்ட் பிக் திங் என்று சொல்கிறார்கள் மற்றவர்கள். ஒரு விஷயம் மட்டும் உறுதி, அது என்னவென்றால் பராசக்தி என்பது ஒரு படம் மட்டுமில்லை, அது தமிழ் சினிமாவில் ஒரு மைல்ஸ்டோனாக போகிறது. கதை, நடிப்பு, வில்லன், ஹீரோ மோதல், புது கதாபாத்திரங்கள் இவை அனைத்தும் ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரப்போகிறது. ஆக இந்த பொங்கல் பண்டிகை என்று சினிமா ரசிகர்களுக்கு வெறும் விழா மட்டுமில்லை, அது பராசக்தியின் புயல்தான்.